அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். சிட்னியில் நடந்த டெஸ்ட் முழுவதுமே கண்ணில் கண்ணீரோடு பந்து வீசினார் ஒருத்தர். இத்தனைக்கும் அந்த போட்டியில் அவர் 70 ரன் அடிச்சிருந்தார். இருந்தாலும் கண்ணில் கண்ணீரோட ஆஸ்திரேலிய நிர்வாகத்திட்ட போய் நான் ஓய்வு பெறுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆஸ்திரேலியாவோட பிரதான ஸ்பின்னர் வார்னே ஓய்வு பெறாரு. அந்த இடத்தை இவர் பிடிக்கிறார். இவர் பேர் பிராட் ஹாக். இவர் தான் ஓய்வு பெற போகிறதா போய் அறிவிக்கிறார். காரணம் என்னென்னா, அவர் மிகவும் நேசித்த ஒரு பொண்ணு அவரை இந்த விளையாட்டிலிருந்து வற்புறுத்தி ஓய்வு பெற சொல்கிறாங்க. அதுக்காக ஹாக் அந்த கிரிக்கெட்டையே தியாகம் பண்ணிவிட்டு அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கையாவது நல்லா இருந்ததா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி தான். அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை, அவ்வளோ விருப்பப்பட்ட அந்த கிரிக்கெட்டை விட்டுட்டு போனார். அந்த வாழ்க்கையும் நிலைக்கல, 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அவருக்கு இதில் ரொம்ப பெரிய அடி. பிடிச்ச கிரிக்கெட்டும் இல்லை, பிடிச்ச அந்த மனைவியும், நேசித்த மனைவியும் இல்லை. ரொம்பவே வாழ்க்கையில் முடங்கி போயிட்டார். இந்த பிரேக்கப் அவரை முழுக்க குடிப்பழக்கத்துக்கு ஆட்படுத்திடுச்சு. தன்னுடைய பழைய கிரிக்கெட் வீடியோக்களை கூட பார்க்குறக்கு அவருக்கு தைரியம் இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு புதிய ஒரு நேசம், புதிய மனைவி இதெல்லாம் வந்தால் கூட அவருக்கு அந்த பழைய நேசம் கொடுத்த அந்த ரணமும் வலியும் அவருக்கு அப்படியே தான் இருந்துச்சு. அவர் தன்னுடைய சுயசரிதியில் சொல்லிக்கிறார், எத்தனையோ முறை கடலுக்குள் நீந்தும் போது ஏதாவது ஒரு பெரிய அலை என்னை அப்படியே அடித்து சென்று விடாதா என்று நான் நினைத்துள்ளேன். நானே கூட பல முறை தற்கொலைக்கு முயன்றுள்ளேன், ஆனால் தைரியம் வரவில்லைன்னு போட்டிருக்கிறார். ஆனால் அப்படி எழுதின ஒரு மனுஷர் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு சின்ன ஒரு குட்டி கிரேடு கிரிக்கெட் அணி நடத்துறதுல ஒரு ஆள் வரலைங்கிறதுக்காக இவருக்கு விளையாடுறதுக்கு ஃபோன் வருது. இவருக்கு இஷ்டம் இல்லை ஆனால் போகிறதுக்கு. ஆனால் இப்படிய அந்த புதிய மனைவி அவங்கள விளையாட சொல்லி வற்புறுத்தி அனுப்பிச்சுடுறார். போய் ஆடுறாரு. இந்த டைமில் அவர் எடுத்திருந்த 2 முடிவுமே சரியான முடிவு. வாழ்க்கை துணையும் நல்ல துணை, கிரிக்கெட் விளையாடவும் போகிறார். போய் விளையாடுறாரு. அவருக்கே நம்ப முடியல. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக எந்த பயிற்சியும் இன்றி 96 ரன் எடுத்து தன்னுடைய கிரிக்கெட் இன்னும் உயிர்ப்புடன் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறார். அப்போ அவருக்கு வயசு 40. ஒரு 40 வயது ஆள் வாழ்க்கையில் 2வது ரவுண்டு ஜெயிச்சிருக்கிறார். அதுக்கு காரணம் அவருடைய அந்த துணை, அவருடைய ஏதோ ஒரு மன வலிமை தான். அதனால் அவர் அந்த முதல் மனைவியையும், முதல் இழந்து போன கிரிக்கெட்டையும், ஐயோ நம்ம இப்படி விட்டுட்டு போயிட்டோமே, இப்படி தோற்று போயிட்டோமேன்னு மட்டும் யோசிச்சுட்ருக்காம அடுத்தது எழுந்து வந்தார் பாருங்களா. அதுதான் நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம். பிரிவு, வலி, துக்கம் எல்லாம் வர்றது தாங்க. அதுக்காக அதையவே யோசிச்சுட்ருக்காம, அதுக்காக மட்டுமே கண்ணீர் சந்திட்டுருக்காம, எதிர்காலத்தை பற்றியும் கொஞ்சமாவது நம்ம கவனத்தை வச்சு எல்லா தோல்வியும் ஏமாற்றத்தையும் தாண்டி வரணுங்க. கண்டிப்பாக அந்த பிரெட் ஹாக்கு 40 வயசில் துளிர்த்தது நமக்கு இந்த 2025 கண்டிப்பாக துளிர்கட்டுங்க. சரிங்க, நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.